பணத்தை கொடுத்து பிச்சை எடுக்கிறது எது? திராவிட கட்சிகள். மக்களுக்கு நல்லது செய்யணும், அதிகாரம் வேணும். அப்ப நீங்க வாக்களிச்சா தானே அதிகாரத்துக்கு போய் உட்கார முடியும். அது உண்மை தெரியாது. உண்மை தெரியாம நாமளும் போட்டு வந்து உத்தேசமா இப்படி அப்படி இந்த கண்ணு மூக்கு வாய் வச்செல்லாம் பேசக்கூடாது. அரசு இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான மரணங்கள். அது வந்து அது கொலைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கட்டினா வந்து அது தற்கொலை சொல்லிப்பாங்க. ஜானகி தான் வந்து மோர்ல விஷம் வச்சு சாவடிச்சாங்க. சொன்னது யாரு? ஜெயலலிதா. வந்து டிவிக்கும் வந்து என்டிகே மட்டும் போட்டி நடத்துங்க. வணக்கம். 2026 தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல காரைக்குடி தொகுதியை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்களுக்கு வந்து காரைக்குடியில ஜாதி ஓட்டுகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி அந்த ஒரு கேள்வியை தவிர்க்கணும். நீங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கவே கூடாது. உடனே அப்படி பார்த்து நீங்க வந்து கேட்டா உடனே டிஎன்ஏ ஆராய்ச்சியெல்லாம் போயிடுவாங்க. சாதி வாக்குகள் குறித்து அப்படி பார்க்கக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு தொகுதியில வந்து அந்த பார்வை எல்லாருக்கும் உண்டுதான். நீங்க கேட்குற கேள்வியில வந்து என்னன்னா, நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, வேட்பாளர் நிற்கும் போது அவர் எந்த சாதின்னு சொல்லி பார்ப்பாங்க தான். அப்படிங்களா சொல்றது? அது எல்லா இடத்துலையும் உண்டு. புரியுங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த தொகுதியில வெற்றி பெற முடியும்னு பார்த்தா, அப்போ அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யார் நிறுத்துவாங்க? அவங்க கேட்குறேன். இப்போ காங்கிரஸ்ல நிற்கிறாங்க, இல்லை வந்து அமமுக நிறுத்தப்படுறாங்கன்னா குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தா நிற்க வைப்பாங்க. அந்த மாவட்டத்தை சார்ந்த சாதிகள். அப்போ எல்லாருமே தானே அங்கே சாதிக்காரன். இப்போ 4 வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா சீமானை தவிர்த்துருவேன். 4 வேட்பாளர் அங்கே இருக்கிறாங்கன்னா அந்த 4 வேட்பாளருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா? குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அது எந்த சாதியும் நம்ம சொல்ல வேணாம். அப்போ அந்த வாக்குகள் எப்படி போகும்? அந்த 4 பேருக்கு தானே போகும். இவர் மட்டும்தாங்க அந்த சமூகம் சொல்ல முடியாது. 4 கட்சிகளும் வந்து ஒரே சாதி வேட்பாளர் நிறுத்தினான், இங்க சாதி வாக்குகள் இருக்குன்ட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? காரைக்குடி தொகுதி பொறுத்த வரைக்கும் சாதி பார்க்குற தொகுதியா இருக்காது. அந்த மக்கள் வாக்காளர்கள் வந்து சாதி பார்த்து வாக்களிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவர் சீமானுடைய குரல் வந்து நம்ம தொகுதிக்காக சட்டமன்றத்தை ஒழித்தால் நமக்கு அதனால வந்து என்ன பலன் ஏற்படும், பயன் கிடைக்கின்றது தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சாதியை பார்த்து வாக்களிக்க மாட்டாங்க மக்கள், காரைக்குடி மக்கள். சார், உங்க கணிப்புல காரைக்குடியில யார் வருவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சீமான். இல்லைன்னா சந்தேகம் உங்களுக்கு. சீமான் தான் வெற்றி பெறுவார். ஏன் வெற்றி பெறக்கூடாதுன்னு கேளுங்க. ஏன் வெற்றி பெறக்கூடாது? காலங்காலமா இதையே காங்கிரஸ் அதிமுக மாத்தி மாத்தி ஓட்டு வந்த மக்களுக்கு வந்து என்னமா திருப்பி நான் தான் ரீல்ஸ் பைத்தியம் நான் சொல்லிட்டேன்ல. அங்க நீங்க சரி, அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த 2 கட்சியும் வராது. அப்ப வந்து டிவிக்கும் வந்து என்டிகே மட்டும் போட்டி நடத்துங்க. அங்க யார் வந்து வேட்பாளர்? நீங்களே நான் வந்து ஓட்டு போட சொன்னாக்கா நீங்க ரீல்ஸ் பைத்தியத்தை போடுவீங்க. அண்ணன் சீமான் நமக்காக அண்ணன் தான் வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னு பாப்பீங்களா? ரீல்ஸ் போடுற பைத்தியத்துக்கு போடுவீங்களா? சொல்லுங்க. விஜய்ன்ற அந்த பிம்பத்தை வச்சே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அங்க விஜய் பார்க்க கூடாது. அந்த வேட்பாளர் என்னன்னு பாருங்க. இவன் பாட்டு ஜெயிச்சாலும் ரீல்ஸ் போயிடுவான். சட்டமன்றத்துக்குள்ள போறது ரீல்ஸ் போடுவான். திருப்பி அங்கிருந்து வெளியில வந்து கார்ல இறந்து ரீல்ஸ் போடுவான். தலைமையகத்திலே இருந்து ரீல்ஸ் போடுறாங்க சார். பாருங்க, அந்த ரீல்ஸ் வேறமா. நல்லா புரியுங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு அரசு துறை சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு செய்தியா போடும்போது அது போகும் மக்கள்கிட்ட. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து டீ குடிக்கிறதையும் நாகப்பழம் சாப்பிட்றதையும் ரீல்ஸ் போடுறேன்னா அவனை எதில் சேர்த்துப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. ரீல்ஸ் கூட போடலாமா? நான் கூட போடுறேன் ரீல்ஸ். நீங்கள் பார்த்தது இல்லையா? கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 லைன் நான் எழுதுனா கூட அந்த 2 லைன் சொல்லுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க சில பேர். 2 லைன் தான் எழுதும். அந்த 2 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் போடுறாரே சார். யார் வேணா இருக்கட்டுமா, நீங்கள் ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த ரீல்ஸ் வந்து யாருக்காவது யூஸாக இருக்கா? இப்போ முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அவர் திட்டங்கள் வந்து ரீச் ஆகுது. அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து அவங்க இன்னைக்கு என்ன நடவடிக்கை, முதலமைச்சர் நடவடிக்கைன்றதை ரீல்ஸ் போடும் போது தெரிஞ்சுக்கலாம். நாகப்பழம் சாப்பிட்றதையும் நீங்க பாருங்க. என்ன அது மட்டுமே இல்ல சார், கல்விக்கு கொடுக்கறாரு உதவி, அதெல்லாம் பாருங்க. நல்லா இந்த கைக்கு அந்த கைக்கு தெரியக்கூடாதுமா. இந்த கைக்கு வந்து நான் உதவி செய்யறது கூட தெரியக்கூடாது யாருக்குமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை 100 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றதுல என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. தெரியக்கூடாது. இந்த கைக்கு தெரியக்கூடாது, வலது கையில கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது இல்லையா? அதான் உதவின்றது. அப்ப இவர் உதவி செய்யறாரு. 5000 நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். 5000 பேருக்கு வந்து அண்ணன் ராதாரவி அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, 5000 பேருக்கு வந்து கண் அறுவை சிகிச்சை செஞ்சவர் அஜித் குமார். ஏதாவது ரீல்ஸ் பார்த்தீங்க நீங்க?
எதனா ரீல்ஸை பார்த்தீங்களா? இல்ல சார். 5000 பேர். யாராவது வந்து ஒருத்தராவது வந்து சொல்லிடுவாங்கல்ல, இது பாருங்க எனக்கு வந்து கண் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் தான் கொடுத்தாரு. அதை கூட அவர் வந்து ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காரு. நான் தான் செய்தேன்றதை, உதவி செய்தன்றதை யாரும் சொல்லக்கூடாது. 5000 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லலாம்ல. இது வரைக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவர் யாருக்கு இதை சிகிச்சை கொடுக்குறாருன்றது கூட தெரியாது. ஆனா 5000 பேர் சிகிச்சை கொடுக்குறாரு. இன்னார் தான் சிகிச்சை பண்ணாங்க கூட அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படிப்பட்ட சர்வீஸ் அது பாருங்க. வெறும் ரெக்கார்டு தெரியும் அவ்வளவுதான், பேர் தெரியும் அவ்வளவுதான், போட்டோ தெரியும். ஆனா அவங்கள நேரில் பார்த்தது அதெல்லாம் கிடையாது. 5000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எவ்வளவு நேரம் விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு? புரியுதுங்களா? நமக்கு தேவை ஒரு உதவி போய் சேரணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பன் வாங்கி கொடுத்தேன், ரொட்டி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கணும். போய் பைத்தியத்தை போய் நீங்கள் வந்து நீங்கள் ஆகா ஒவ்வொரு பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க. எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? இல்ல சார், நடக்கிறத சொல்ல சொன்ன நடக்கிறதுலாம் இல்லை, அவர் நடக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் நடந்துகிட்டே இருக்கிறாருல்ல ரீல்ஸ் போட்டு, அவர் நடக்கிறது தான் நான் சொல்றேன். உருப்படியா ஏதாவது செய்து போட்டா ரீல்ஸ் போட்டா அது அர்த்தமானதுமா? நான் தான் சொல்றேன், நானே போறவன்னு சொல்றேனே. அப்போ அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். ஏதாச்சும் அவன் பண்றது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. டீக்கா காலையில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 10 பேர் வந்து கூட ரெடியா வந்துடுறானுங்க. அவன் ஒருத்தர் கேமராமேன் ஒருத்தன் வந்துடுறான். அங்க நீங்க இன்னும் போகல. நீங்க வேணா வந்து அடுத்த முறை போகும்போது சில பேர் பேசுறாங்கல்ல, அதை ஒன்றா வந்து நான் அவங்க கேட்டு பெர்மிஷன் கேட்டு நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து வந்து போடுறேன். நீங்கள் பாருங்க. ரீல்ஸ் பைத்தியம், காரைக்குடி ரீல்ஸ் பைத்தியம் யாரு யாரு? நீங்கள் சொன்னீங்களா? அந்த நபர் தான் பிரபு டிவிக்கு. அதுக்கு சாட்சியாகவே இருக்கு. நீங்கள் வேணா போய் பாருங்க. அங்கேயே சொல்றாங்க, அடா நீங்கள் அந்த பையெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை சீமான் 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 சீமான். காரைக்குடியில் வேணா நான் மிகைப்பட்டாலும் நீங்க வந்து கேமராவோட வாங்க சார். அந்த சீமான் தான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கல, ஒரு கொலையை பண்ணிட்டு தான் இந்த கட்சியை வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. வேஸ்ட்மா. உங்க தலையில இதெல்லாம் ஒரு பாய்சனை தூக்கி போய் உங்க தலையில வச்சிருக்காங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அப்ப சுபமுத்துக்குமார் கொலைக்கு யார் காரணம்? இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாதுமா. இதெல்லாம் போற போக்குல இதெல்லாம் பெரிய ஆழமான சப்ஜெக்ட். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காம போறாங்க. இதெல்லாம் இந்த கதையை எடுத்து விடுறதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து கதைகள் நிறைய சொல்லப்படும். புரியுங்களா சொல்றது? பேய் கதைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா இதெல்லாம் நீங்க போனீங்கன்னா இது வேற லெவல்ல போய் நிற்கும். புரியுங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது நடந்துருக்கலாம், அது நடந்துருக்கலாம் சொல்லிட்டு. இதெல்லாம் கடைசியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல கேஸ் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கதை இருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. எம்ஜிஆர் இறந்து போயிட்டாங்க. இதே ஜெயலலிதா சொன்னாங்க, ஜானகி தான் வந்து மோர்ல விஷம் வச்சு சாவடிச்சாங்க. சொன்னது யாரு? ஜெயலலிதா. ஜானகி மனைவி தான் விஷம் வச்சு சாவடிச்சாங்க. அன்னைக்கு அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்சு இன்னைக்கு நேற்று வரைக்கும் விஜயகாந்த் வரைக்கும் இருக்குது. விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கொடுத்த ராங் ட்ரீட்மெண்ட் தான் காரணம். அது காரணமே யாருன்னா பிரேமலதா தான் சொல்லி கிடக்குறான் பல பேர். ஸோ இதெல்லாம் அரசியல் கட்சி சார்ந்த இயக்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் மரணம்லாம் பலவிதமான கருத்துக்கள் நிலவுமா. அதை வந்து நீங்க வந்து எது உண்மை எது பொய்னா நீங்க போக முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க எத்தனை மரணங்கள் இருக்கு. இந்த ஜெயலலிதா கூட தான், அதே ஜெயலலிதா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்க. அவங்க அந்த மரணம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன்லாம் வச்சாங்கல்ல இந்த மரணத்துக்கு. ஏதாவது முடிவு தெரிஞ்சுச்சா சொல்லுங்க? இதெல்லாம் வந்து இந்த அரசியல் ரீதியான மரணங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க தீர்வு எட்ட முடியாது, கிடைக்கும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான மரணங்கள். அது வந்து அது கொலைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கேட்டா வந்து அது தற்கொலைன்னு சொல்லிப்பாங்க. இன்னும் உலக அளவில் நீங்க பல பிம்பங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு பல பிரபலங்கள் அவங்களுடைய மரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தேகமாகவே தான் இருக்கும், எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் மிகைப்படுத்துறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக சில கதைகளை எடுத்து விடுவாங்க. இது வந்து இவர் தான் காரணம், இதுக்கு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் சொல்லிட்டு. அப்படிங்க சொல்றது உறுதியா தெரிஞ்சா பேசலாம். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், எம்ஜிஆர் மரணத்துல ஜெயலலிதா சொன்னது மோர்ல விஷம் வச்சு ஜானகி சாவடிச்சிட்டாங்கன்னு பக்கமா வச்சு பேப்பர்ல. நீங்களாம் அப்போ பிறந்திருப்பீங்களா? அதே ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, அந்த அணி இணைப்பு முடிஞ்ச உடனே என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நீங்க அரசியல் விட்டு விலகாதீங்க, எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. யார? மோர்ல விஷம் வச்சு சாவடிச்சாங்கல்ல ஜானகி, அவங்கள சொன்னாங்க, நீங்க அரசியல் கட்சியை விட்டு விலகாதீங்க. கட்சியை இணைச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, நீங்களே செஞ்சீங்க நடத்தீங்கன்னு. தோல்வி தழுவிட்டாங்க, கட்சிக்கு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஜானகியை வந்து இவங்க அழைக்கிறாங்க, முழுமையாக விலகாதீங்க, எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுங்க. இது ஒரு நாகரிகமான வார்த்தை தான். ஆனாலும் அந்த மோர்ல விஷம் வச்சு சாவடிச்சாங்கன்றது அந்த சப்ஜெக்ட் அப்படியே தானே இருக்கு.
அது மாதிரி ஜெயலலிதா அவங்க அப்போலோல இறந்ததுலையும் சந்தேகம் இருக்குல்ல. சொல்லி கேட்குறாங்கல்ல, வாக்கு கேட்கும் போது கூட சில பேர் இல்லை. அதனால சில மரணங்கள்லாம் சந்தேக மரணங்கள் சந்தேகமாகவே போயிடும். அது உண்மை தெரியாது. உண்மை தெரியாம நாமளும் போட்டு வந்து உத்தேசமா இது இப்படி அப்படி இந்த கண்ணு மூக்கு வாய் வச்செல்லாம் பேசக்கூடாது. சரியா? நல்லது செஞ்சிருந்தா சீமான் ஏன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இப்ப கெஞ்ச போறாரு சார். ஆமா. எனக்கு இது கொடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, ஒரு தடவை இது எனக்கு வாய்ப்பு ஆமா கொடுங்க. இதுதான் கெஞ்சி தானே கெஞ்சுறாரு. காசு கொடுத்தா கேட்கறாரு, பணம் கொடுத்தா கேட்கறாரு, விலை கொடுத்தா கேட்கறாரு, வாக்களிங்கன்னு இல்ல, சொல்லிட்டு. நல்லது செஞ்சா நீங்க மக்கள் கெஞ்ச தேவையில்லையே. நல்லது எதை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா கெடுதல் செய்ய சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. அவர் மக்களுக்கு கெடுதல் செஞ்சதை ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்கம்மா. இல்ல சார், மக்களுக்கு கெடுதல் பண்ணல. மக்களுக்கு கெடுதல் செஞ்சதை சொல்லுங்கன்னு. மக்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. கெடுதல் பண்ணல சார். அது நல்லது செஞ்சிருந்தான்னா ஏங்க ஏன் நல்லது செய்யதாங்க அதிகாரம் வேணும். நல்லது செய்ய அதிகாரம் வேணும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக இந்த தமிழ்நாடு பேர் வந்துச்சு. இப்போ நேற்று செஞ்ச பிள்ளைகள் சம்பவம் அது. நேற்று நான் தமிழர் செய்த சம்பவம் அது. வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு வந்துச்சு, தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதிகாரம் வேணும். அப்ப நீங்க வாக்களிச்சா தானே அதிகாரத்துக்கு போய் உட்கார முடியும் இல்லையா? நீங்க முதலமைச்சர் ஆக்கிடுங்க, அவர் நல்லது செய்வாரு. நீங்க ஆக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. தானே உண்மை? 500 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்குறான். வாங்கின்னு ஓட்டை குத்துறீங்க, மாத்தி மாத்தி குத்துறீங்க. அவர் மக்கள் நல்லது செய்யணும் தானே கேட்கிறாரு. வாக்களிங்க. முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அப்ப கேளுங்க, நல்லது ஏன் நல்லது செய்யறதுன்னு கேளுங்க. நல்லது செய்யக்கூடாதுன்றது தானே எண்ணம். நேற்று ஒரு நடிகர் வந்தான், பின்னாடி போயாச்சு கமலஹாசனோட. இன்னைக்கு அந்த கமலஹாசன் கண்ணீர் விடுறான், கதறான். இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டான். விஜய் பக்கம் ஓட்டு போட போறீங்க. நாளைக்கு இன்னொரு நடிகை வருவான், அப்படியே நடிகன் பின்னாடி ஓட்டு போட்டுனே இருக்க. அப்புறம் எப்படி சீமான் வந்து நாம் தமிழ் வந்து ஆட்சிக்கு வர முடியும்? மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கப்படுது. அந்த கட்சியை வழி நடத்தி உங்ககிட்ட வந்து மக்கள்கிட்ட கெஞ்சணுன்றது கிடையாது. அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இது கெஞ்சறது கிடையாது, உரிமையோட கேட்கறது. அப்படி பார்த்தா ஒரு டைம் சொல்றாரு கிடையாது, எனக்கு வாக்களிச்சா வாக்களிக்கிட்ட போன்னு சொல்றாரு. அப்ப அது என்ன சொல்லுங்க? அது ஆணவம் சொல்லுங்களா? அது உரிமை. ஏய், எனக்கு ஓட்டு போடணும்னு உரிமையோட கேட்கிறாரு. எப்பா எனக்கு ஓட்டு போடப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. கெஞ்சதுன்னா ஐயா எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்ல. அது இவனுங்க பணத்தை கொடுத்து பிச்சை எடுக்கிறது. எது? திராவிட கட்சிகள் பணத்தை கொடுத்து பிச்சை எடுக்குது. பணத்தை வாங்கறதுக்கு பிச்சை எடுப்போம். இவங்க பணத்தை கொடுத்து பிச்சை எடுக்கிறான் வாக்களிக்க சொல்லி. புரியுதா சொல்றது? அதனால இது வந்து உரிமையோட கேட்கிறாங்க. வாக்களிங்க. இல்லைன்னா போங்க, நடிகனுங்க ஓட்டு போட்டு போங்க. யாருக்கு நான் இதெல்லாம் நஷ்டம்? காரைக்குடி தொகுதியை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.